சூரியன் உச்சம் என்றாலே அரசாங்கத்தில் அரசியல் இருக்கின்ற உயர் பதவியில் வகிக்கிறவங்களுடைய அந்த ஆளுமை தான் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது ஒரு நீச்சமான ஒரு அமைப்பு. மேஷ லக்னம் செவ்வாய் அதிபதி, விருச்சிக லக்னம் செவ்வாய் அதிபதி. மேஷத்துக்கும் விருச்சிகமும் 1-8க்குரிய அமைப்பு. இங்கே 1-8க்குரிய அதிபதி மேஷம் விருச்சிகத்தோட அதிபதி இங்கே கடகத்தில் நீச்சமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த அரசியலில் நிறைய ஒரு மாற்றங்கள் எண்ணியது எண்ணியபடி ஈரேடவில்லை. யாரோ ஒருத்தங்க அரசியலில் இத்தனை நாளாக ஒரு பெரிய ஒரு பயணத்தை நோக்கி அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பீரியட் மாதிரி அவங்க தன்னை முன்னேறி இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கான வெளிச்சமானது மாறப்படுது. இந்த மாதிரி அமைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடகம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது. இது தனிப்பட்ட ஒருத்தருக்குன்றது கிடையாது. யாரெல்லாம் அரசாங்கம் அரசியல் துறையில் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அமைப்பை ஒரு பொருந்தும். இது மேஷ விருச்சிக ராசிக்கு வச்சு நான் பார்க்கல. இந்த சூரியன் சன் இஸ் அ பவர், ஆத்தென்டிகேஷன், ஆற்றல், விஸ்டம், இதெல்லாம் சன் ஆளுமை, இதெல்லாம் சூரிய பகவானுடையது. அதுக்கடுத்து செவ்வாய் அப்படின்னும் போது அவரும் செவ்வாய் மார்ஸ்ன்ற போது அந்த செவ்வாயும் அந்த இரத்தக்காரகன் அந்த அமைப்பு. அந்த ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதில் சில கோள்களுடைய இணைவு அமையும் போது சில நேரத்தில் அது குவாசி கவர்மெண்ட் மாதிரி இருக்கும். அரசாங்க பார்வைக்கு எடுத்து பண்ணுறது. சில பேர் அரசாங்க டெண்டர் எடுத்து செய்வாங்க. இதெல்லாம் ஒரு அமைப்பு. ஆனால் எங்கே இருந்தாலும் அது சூரியனுடைய செவ்வாய்க்குடைய நிலைக்கேற்ற மாதிரி அது அமையும். இதே போல் தான் சூரியனுடைய செவ்வாயோட நிலையில் பார்த்திங்கன்னா மருத்துவமும் இதே மாதிரி தான் அமையும். சூரியன் மருத்துவக்காரகன். அப்படி மருத்துவக்காரகனாக அமையும் போது தான் இந்த சூரியனும் செவ்வாய் இணைந்தால் சர்ஜனாக இருப்பாங்க, சர்ஜிக்கல் மேட்டர் இருக்கும். சூரியனும் சனீஸ்வர பகவான் இணையும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒர்க்கிங் குவாலிட்டி இருக்கும். அல்லது கோச்சார் ரீதியாக அந்த மாதிரி போஸ்டிங் போயிடும். சூரியன் குரு இணைவு செவ்வாய் இணைவுன்னும் போது குரு இணையும் போது அந்த எம்டி ஃபிசிஷியனாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சுக்கிரன் இணைவு இருக்கும்போது அவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட டிஜிஓ மாதிரி அந்த மாதிரி ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட இணைவில் அந்த மாதிரி இருப்பாங்க. யூட்ரஸு, யூரினரி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள ஸ்பெசிஃபிக் அந்த லிவர் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம இன்றைக்கி அரசியல், அரசாங்கம், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறது. இந்த சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு 8ல் இது நாள் வரைக்கும் மீனத்தில் சூரிய பகவான் இருந்தார். சிம்மத்துக்கு மீனம் 8ஆம் வீடு. இப்போது சிம்மத்துக்கு மீனம் 8ஆம் வீடு இருக்கிற நேரத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்கார். இந்த இணைவு ஓரளவுக்கு எதை நான் தொடர்பு படுத்தி பார்க்குறேன்னு நான் மேலோட்டமாக தான் இப்போ சொல்கிறேன். இன்னும் ஜுடிஷியல் அஸ்ட்ராலஜிக்குள்ளே போல் தமிழ்நாட்டோட மேப்பு அதோட லேட்டிடியூடு அப்படின்றதுனா போல் ஜென்ரலி 360 டிகிரி வானத்தில் இருக்க பாகையில் பார்க்கும்போது பூமியில் நடந்த மாற்றங்கள்னும் போது இது சித்திரைக்கு மட்டும் கிடையாது. நான் இப்போ பேச போகிறது சூரியன் செவ்வாய் கோள்கள் பற்றி தான் பூமியில் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழருக்குள்ளே உள்ளே வருவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன் இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இப்போ மியான்மரில் ஒரு நிலநடுக்கம் வந்தது. இப்போ அந்த கடல் சார்ந்த அந்த அமைப்பிலேருந்து ஒட்டிய இடங்களெல்லாம் மீனம்ன்றது நீர் அமைப்பு உடையது. அதை கடல் சார்ந்த ஒட்டிய பகுதியில் அந்த அமைப்புன்றது இந்த இந்த எர்த்குவேக் காரணம். அதாவது அரசியலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிட விளக்கத்தின் அடிப்படையில் வேர்ல்டு லெவலில் அரசியலில் மாற்றங்கள், போர் நிகழ்வதற்கான சூழல்கள், இயற்கையுடைய
பேரழிவுகள் இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு இருக்குன்றது வந்து அவங்க வந்து செவ்வாயை வந்து கடகத்தில் இருக்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா செவ்வாய் கடகத்தில் நீச்சமாறாரு, பூமிக்காரகன் அவர், பூமிக்காரகன் கடகத்து நீச்சம் மாறாரு. இங்கே சூரியன் வேறு 8ல் இருக்கார். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் வந்து மீனராசியில் வந்து சூரியன் நேற்று வரைக்கும் பார்க்கும்போது 5 கோள்கள் ஒன்றான இணைவு. இதெல்லாம் மாற்றம். இது மட்டும் இல்லை, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் நம்ம பார்த்தாலும் சரி, பொலிட்டிக்கல் வேர்ல்டுலேயும் சரி, நிறைய இடத்துல இது நாள் வரைக்கும் போய்கொண்டிருந்த அந்த அரசியலுடைய வாகு, அந்த அமைப்பானது இந்த கொஞ்ச காலமாக இந்த 1 மாதத்திற்குள்ளே, இந்த 2 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய உலக அளவில் வந்து அரசியல் தலைவர்கள் மாறினது, அரசாங்கம் மாறியது, அரசியல் தலைவருடைய முடிவுகள் வந்து மாறுறது. நம்ம நினைக்க பார்க்காத நிலையில் வந்து ஏஸ்டி டிசிஷன்ஸும் சொல்லலாம், அன்எக்ஸ்பெக்டட் டிசிஷன் சொல்லலாம். எதிர்பாராத முடிவுகள், சற்றும் வந்து ஜீர்ணிக்க முடியாத முடிவுகள்லாம் உலகம் முழுக்க அந்த அரசியல் தலைவர்கள் அந்த ஆளுமை பன்மைக்குரியவர்கள்னா எடுத்திருக்க அமைப்புக்குன்னா காரணம் என்ன அப்படின்னா, மக்களே எதிர்பார்க்காத அளவு ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. அப்படின்னா இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்த கோள்களுடைய இணைவு, அதுவும் குறிப்பாக சுக்கிரன் சுக்கிரனை காட்டிலும் அந்த சனீஸ்வர பகவான் ராகு சூரியனோட இணைவு தான் இந்த ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங், ஏஸ்டி டிசிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டிசிஷன். அப்புறம் மட்டும் இல்லை, இது செவ்வாய் வந்து கடகத்துலேயும் நீச்சமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் 7 வரைக்கும் மார்னிங் வரைக்கும் இந்த செவ்வாய்வானது வந்து கடகத்தில் இருக்க போகிறது, நீச்சமாக இருக்க போகிறது. இதுதான் வந்து ரொம்ப ப்ரைம் டைம். கடவுள் புண்ணியத்து நல்ல காலம். இங்கே சூரியன் உச்சமாக வந்திருக்காங்க. இந்த சூரியன் நீச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் வந்து வார்த்தைகளால் வந்து தவறு செய்தல், வார்த்தைகளால் கீழ்த்தரமான விஷயங்களை பேசுதல், யாருமே எதிர்பார்க்காத முறையால் வேதனைக்குரிய வகையில் பேசுதல், இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வந்து இது வந்து எல்லாருமே அப்படி பேசலின்னு கேட்க வேண்டாம். அவங்களோட அந்த பேசிய தலைவர்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில், அந்த அவங்களுடைய அமைப்பில் சூரியனும் செவ்வாயும் சனியும் ஒரு தீய நிலையில், சனீஸ்வர பகவானும் தீய நிலையில் இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக கூட்டி அவங்கள வந்து கீழ்த்தரமான ஒரு பார்வைக்கு கொண்டு போயிடும். எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டு இருந்தவங்களன்னா திடீர்னு ஒரு புல் பண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு ஷேக்கு கொடுத்துருக்கு இப்போ அரசியலில். அதுக்கும் காரணம் என்னென்னா, இந்த சூரியன், சுக்கிரன், சனீஸ்வர பகவான், ராகு, இந்த புதன், இவங்க எல்லாமே வந்து அந்த இணைவு தான் ஒரு காரணம். அந்த இணைவு நேரத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இன்டலெக்சுவலாக மூவ் பண்ணவங்க கூட, புத்தியாக யோசித்தவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வந்து நிறைய பேருடைய தவறுகள் வந்து வெளிக்காட்டப்பட்டிருக்கு. ஒரு இமேஜ் வந்து நான் மாதிரி ஒரு ஷேக் கொடுத்துருக்கு. இது காரணம் என்னென்னா, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதும், இந்த சூரியன் வந்து 8ல் இருக்கிறதும், இந்த சனீஸ்வர பகவான் ராகுவோட இணைவில் அவங்க இருக்கிறது தான் ஒரு பெரிய காரணமாக இருந்து நிறைய விஷயங்களில் வந்து ஒரு மாறுபாடு. இதில் பார்த்திங்கன்னா இந்த டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா யார் யார் தலைமை பதவியில் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கட்சியிலையும் தலைமை பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தலைமை பதவியில் இருக்கவங்களோட டிசிஷன் மேக்கிங் தான் பாருங்கள் அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது. சில நேரத்தில் வந்து எப்போதுமே தலைமை பதவி தான் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைமை பதவிக்கு இணையாக இருக்கவங்கன்னா வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்களோட டிசிஷன் மேக்கிங். ஆனால் இந்த வாட்டி எடுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமீப காலமாக இந்த 1 மாதத்துக்குள்ளே யார் ஆளுமை தலைமை பதவி இருக்கிறவங்க டிசிஷன் தான் முடிந்த முடிவுன்ற மாதிரி அதுதான் நிச்சயம், அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்தது. காரணம் இதுதான். இன்னும் இந்த சூரியன் இப்போது உச்சத்தில் இருக்கிறதுனால சித்திரை மாதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலும் யார் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா அவங்க தான். இப்போது ஒரு குறிப்பிட்ட
ஒரு கட்சின்னா அந்த அந்த கட்சியினுடைய தலைமை பண்பு யார் டிசிஷன் அத்தாரிட்டி அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். நம்ம இவ்வளோ நாளாக நான் ஸ்பீடாக மூவ் பண்ணியிருந்தேன், அந்த அளவுக்கு ஒரு ஸ்விங்கில் என் கட்சிக்கு வந்து ஒரு மெருகேற்றிருந்தேன்னு சொன்னால் அவங்களோட பாச்சா இப்போ பலிக்கவே படிக்காது. ஏன்னா தலைமை பங்கெடுக்கிற டிசிஷன்ஸ் தான் ஒவ்வொரு இதுலேயும். இந்த அமைப்புக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லது. ஏன் என்று சொன்னால் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போதே அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த பார்ட்டி, ஹெட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இவங்க எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் சரி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதுவும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் வந்து சரியான முடிவாக இருக்கும். அதை நம்ம எப்போ தெரியும் அப்படின்னா இந்த வருங்காலத்தில் வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்க பதவி இருக்குல்ல, அரசியல்னா மட்டும் இல்லை, அரசாங்க உத்தியோகத்தை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா பங்குனி மாதத்தில் அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள்னால் அரசாங்க பதவியில் இருந்தவங்களுக்கு தான் நிறைய மனக்குழப்பங்கள்னால் ரொம்ப நிறைய இருக்கும். அப்புறம் வந்து அந்த செட்டில்மெண்ட் ஆகும், அமௌண்ட்டில் ஒரு ப்ராப்ளமேட்டிக், அரியர் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ட்ரான்ஸ்ஃபர் மேட்டரில், முடிவெடுக்கிற மேட்டரில் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம, இல்லாட்டி அங்கேயே ஏதோ ஒரு அரசு உத்தியோகத்துக்குள்ளே இருக்கிற வேலைக்கு அது அதிகாரிகளுக்குள்ளேயும் அங்கே பணிபுரியவர்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம் அதை இருக்குன்னா இது சமீப காலமாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த 5 கோள்களுடைய இணைவு மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனீஸ்வர பகவான், ராகு, இந்த புதனுடைய அமைப்பு, அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்சமாயிரும். அது குறிப்பாக ஏப்ரல் 3லேருந்து இந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சமான அமைப்பு இன்னும் ஜூன் 6, 7 வரைக்கும் இருக்குது. ஜூன் 7 அது வந்து செவ்வாய் முழுக்க வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சூரியன் வந்து செவ்வாய் சிம்மத்துக்கு வந்த உடனே இன்னும் நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அரசியல், அரசாங்கம், அரசு பணியாளர்கள் அடிப்படையில் நிறைய வந்து பாசிட்டிவ் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் இருக்கும். இந்த போன பங்குனி மாதத்துலேருந்து சரி, ஒரு எல்லா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு குளறுபடி, எதிர்பார்த்த இதில் வந்து பின்னடைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ரயில் போயிட்டே இருக்கும்போது ஒரே ஸ்பீடில் தான் போகும், ஆனால் ஏதோ ஒன்று நம்ம பின்தங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட்டு, அந்த ஆற்றல் இருக்குல்ல, நமக்கு வந்து நம்ம இன்னும் பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அரசியல். ஏதோ முன்னாடி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், பின்னாடி வரா மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். யார் யார் அதுக்கு போராடினாங்களோ அவங்களுக்கே வந்து இனம் புரியாது, நம்ம எங்கே போகிறோம், இழுக்கப்படுகிறோமா பின்னாக்கு தள்ளப்படுகிறோமோன்ற விஷயம். அதை இழுக்கப்பட்டோமா பின்தள்ளிக்கப்பட்டோமான்ற அந்த முடிவோட கரெக்ட் பொசிஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த சித்திரை 1லேருந்து வந்துடும். அந்த தலைமையோட டிசிஷன் மேக்கிங் 100% அந்த கலர்ஃபுல்லாக என்னன்றது தெரிஞ்சிடும். அதுவும் இந்த செவ்வாய் வந்து இன்னும் சிம்மத்துக்கு வந்த உடனே கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி நேரத்தில் அரசியல், அரசாங்கம், உத்தியோகம், அரசியல்வாதிகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த செவ்வாய் வந்து இன்னும் சிம்மத்துக்கு வர வரைக்கும் அரசியல், அரசாங்க நிலையில், அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க வந்து தலைமை பண்புக்கிட்ட இப்போ முட்டி மோதக்கூடாது. ஏன்னா தலைமை பண்பு வகிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் டிசிஷன் மேக்கிங், அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. என்ன தான் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காக உழைச்சிருந்தாலும் சரி, என்ன தான் உங்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிக்கு இணையாக ஒரு பெரிய ஒரு ஒர்க்மேன்ஷிப், பெரிய உங்களுடைய ஆளுமை திறன், தொழில் திறமை காட்டியிருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஆளுமைக்காக தான் ரொம்ப அதிகாரம் இருக்கும். அங்கே உங்களுடைய அந்த அமைப்பு வந்து செல்லுபட இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம பொறுத்து தான் ஆக வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாரெல்லாம் தலைமை பண்புக்கு அடுத்த நிலையில் இருக்கீங்களோ, அதாவது ஹையர் டிசிஷன் மேக்கிங், அதுக்கு மீறி அடுத்த பார்வையில் யார் யார் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும். செவ்வாய் பகவான் அந்த சிம்மத்துக்குள்ளே ஜூன் 7ஆம் தேதிக்குள்ளே வர வரைக்கும் அரசியல், அரசாங்கம், அரசு பதவியில் இருக்கவங்க எல்லாருமே
பொறுமையாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஜூன் 7க்கு அப்புறம் தான் அந்த டிசிஷன் மேக்கிங்கே கொடுக்கணும். ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களை வந்து செயல்படுத்த நடக்கிறதாலும், ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்களை வந்து எழுத்து மூலமாக அந்த பதவி சார்ந்த வகையில் நீங்கள் வந்து அறிவுறுத்தலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு டிசிஷன் மேக்கிங் திட்டமிட்ட முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த அரசு தலைமை பதவிக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் சிம்மத்துக்கு வர வரைக்கும். இப்போ அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏப்ரல் 3க்கு அப்புறம் தான் செவ்வாய் கடகத்தில் நீச்சமானதுக்கு அப்புறம் தான் இந்த மியான்மருக்கு எர்த்குவேக். இந்த மியான்மரோட எர்த்குவேக் ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்டு மேப்பிலோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்க்கும்போது அதுக்கு ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் இந்தியாவுக்கு ஒரு ராசி லக்னம் அமைப்பு, இது ஒவ்வொரு கண்டத்துக்கும் இந்த லேட்டிடியூடு அமைப்பு இருக்குது வேர்ல்டு மேப்லேயும். ஏன்னா அந்த பூமியில் தானே அந்த மேலே இருக்க 360 டிகிரி அதுக்கு அதில் இந்த காம்பினேஷன் இவங்க வீக்காக இருக்கும் பொழுது இந்த ஒரு நிலை அமையிறது. இன்றைக்கி தான் நான் வந்து சமீபத்தில் பார்த்து இன்னும் டெப்த்து பார்க்கல. திருச்செந்தூரில் இது நாள் வரைக்கும் கடல் உள்வாங்கி இருந்தது, திடீர்னு அலைகள் எல்லாம் அதிசயத்தக்க வரையில் உள்ளே வந்திருக்கு அப்படின்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய், திருச்செந்தூரும் செவ்வாய் பகவான் ஒரு விஷயம். இன்றைக்கி நான் ஏன் குறிப்பாக அரசாங்க பதவிக்கு இருக்கிறது பற்றி நான் பேசணும் அப்படின்னா, அந்த வழிபாட்டு முறை அப்படின்னா, இந்த அரசாங்கம், அரசியல், அரசு பணியில் உள்ளவங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றத நான் குறிக்க ஆசைப்பட்றேன். அதுவும் நான் இப்போ போகிறது முழுக்க இந்த ஜோதிடம்ன்றது வந்து தமிழ் மரபு இந்துக்கள் சார்ந்தவங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன். புரியுதா? இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்காக தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ் வருஷ பிறப்புனாலே தமிழ் கடவுள் யார்? முருகப்பெருமான். தமிழ் வருட பிறப்புன்றாலே அந்த முருகனுடைய அம்சம்தான். அந்த சுவாமி மேலே இந்த 60 படிக்கட்டுகளும் 60 வருடத்தை குறிப்பதாக அமைய வருது. இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கு அதிபதி. முருகப்பெருமான் போர் கடவுள். அப்போது வந்து அரசியல்ன்றதும் ஒரு போர் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையோடு வர்றது தான் அந்த அரசியல்ன்றது போர். அரசாங்கம்ன்றது ஒரு போர் தான். ஒரு நாட்டுக்கும் உள்ள ஒரு அமைப்பு தான் இந்த போர். அப்போ இந்த பக்கம் இந்தியான்னும் போது நம்மளை சுற்றி இருக்கின்ற எதிரிகள் எப்படி நெருங்கி ஆக்கிரமிக்கிற அமைப்பும் நமக்கு தெரியுது. அப்போது அந்த ஒரு சூழல் ஏற்கனவே வந்து ராகு பகவான் வேறு இருக்கார், சனீஸ்வரர் காம்பினேஷன் வேறு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல புத்தி வந்து ரொம்ப வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து புதன் வந்து அங்கே வந்து மீனத்தில் வந்து நீச்சமாக இருக்காது. அறிவில் ரொம்ப அறிவாளியாக நினைக்கிறவங்க தான் தண்ணி அறியாமல் வார்த்தைகளிலேயோ சொல்லுலேயோ செயல்லையோ தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதன் காரணமாக உஷாருன்ற இருக்கும்போது அந்த காப்பாற்றக்கூடிய கடவுள் யார் என்று சொன்னால் தமிழ் வருஷ பரப்புக்கும் தமிழ் கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமான். மேலும் மேஷம் விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கு. இந்த செவ்வாய் போர் கடவுள். இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து யுத்தம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கின்ற காலகட்டத்தில் லோகோ சமஸ்தா சுகினோ பவத்துன்னு எல்லாரும் நம்ம வழிபட வேண்டிய கடவுள் யார் என்றால் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கின்ற முருகப்பெருமான். அது மட்டும் கிடையாது, முருகப்பெருமான் செவ்வாய் பூமிகாரகன். அதே போல் பூமிகாரகன் அதிபதி யார்? இந்த முருகப்பெருமான். அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த மாங்கனி கொண்டு வந்து கொடுக்கும்போது விநாயகர் சிவன் பார்வதியை சுற்றி வந்துட்டார். ஆனால் முருகப்பெருமாள் தான் என்ன மயிலேறி பூமியே உலகத்தையே சுற்றி வர்றாரு இல்லையா? அந்த 3 உலகையுமே அவர் சுற்றி வந்துடுறாரு அந்த மாதிரி. அப்போது இந்த பூமியையும் ஆளுகின்ற தன்மை யாருக்கு சுற்றி வர்றதுனால முருகப்பெருமான் இருக்கு. அப்போது இந்தியாவையும் சுற்றியும் தமிழ்நாட்டிற்குள்ளேயும் எந்த எதிரிகள் சூழாமல் இருக்கணும் அப்படின்றும், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அது எதிரிகளுடைய பலம் நம்மளை அழுத்தாமல் இருக்கிறதுக்கும், ஒவ்வொரு அரசியல் பதவியிலையும் அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்குடைய எதிரிகள் நம்மை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா இதில் வந்து மறைமுக எதிரி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த சுக்கிரன் சனீஸ்வர பகவான் ராகு இணைவு வேறு
வேறு இருந்ததில்ல சூரியனோட, அதனால வந்து மறைமுக எதிரி இருப்பாங்க. இன்றைக்கு தேதியில் வந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கம், அரசியல்வாதி, அரசு பணியாளர்களுக்கு இந்த இந்த 30 நாளில் முடியிற நேரத்துக்குள்ள நம்முடைய அரசியல் எதிரி யாருன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து வழிபட வேண்டிய ஒரே கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த முருகப்பெருமான். அரசியல், அரசாங்கம், அரசு பதவியில் இருக்கவங்க எல்லாருமே கப்பன் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய கடவுள் என்று சொன்னால் இந்த முருகப்பெருமானை வந்து பிடிச்சிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் இவங்க, நான் சொன்னேன் இல்லையா, வார்த்தைகளால் கீழ்த்தரமாக அரசியல்வாதிகள் பேசுறது, முடிவு தான் பெரிய ஆளுமைன்ற ஒரு முடிவில் வந்து அவ்வளோ திட்டவட்டமான ஒரு பிரச்சாரத்தையும் திட்டவட்டமான முடிவுகளை எடுத்து அப்படி போராடி வரவங்க திடீர்னு புல்லிங் அப்படின்னு இழுக்கப்பட போகிறாங்க, இழுத்துக்கப்பட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்த நிலையில் அவங்க திருப்பியும் முன்னேறணும். அதான் சொல்லுவாங்களே, 6 படி ஏறிட்டேன், 10 படி இருக்குது, 10 படி ஏறிட்டேன்னு நினச்சிட்டு 8வது படிக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கின்ற போது திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள கிடுகிடுன்னு 5வது படி, 6வது படிக்கு, 4வது படிக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த 4வது படி இழுக்க ஆரம்பித்த அந்த காலகட்டம் தான் நான் சொன்னேன் பார்த்தியா, இதுக்கு பின்புலமான யார் நமக்கு எதிரின்றது இத்தனை நேரம் அவங்க உணர்ந்திருப்பாங்க. இப்போது இந்த இழுக்கப்பட்டவங்க திருப்பியும் 1வது படி கீழ்படிக்கு வராமல் திருப்பியும் 10வது படிக்கு போகணும், அதுக்கு முன்னேறணும், அதில் ஒரு உயர் பதவி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் அரசியல்வாதி, அரசாங்கம், அரசு பணியில் இருக்கவங்க வழிபட வேண்டிய தெய்வம், முதன்மையான தெய்வம் என்னதுன்னா முருகப்பெருமான். அதுவும் குறிப்பாக எப்போதுமே சித்திரை மாதத்தில் சூரியன் இருப்பது உச்சம்தான். ஆனால் சித்திரை மாதத்தில் சூரியன் இருக்கும்போது 2025 வருடம் இங்கே கடகராசியில் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார். இங்கே 12ஆம் வீட்டில், மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் இத்தனை கோள்கள் வந்து 12ஆம் இடத்துல இருக்காங்க. அது 1க்கு 8 கூடிய செவ்வாய்ன்றது ஆளுமை, அரசாங்கம் எல்லாம். அப்பேற்பட்டவருக்கும் அந்த 8ஆம் வீட்டில் வந்து இத்தனை கோள்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே நிறைய உட்பூசல், பகைமை, பொறாமை, கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அரசாங்க பதவியில் இருக்கவங்களையும் ஓடிட்டே இருக்கும். இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குரு பகவான் பார்க்கும்போது இங்கே இந்த அடிப்படையில் நான் வந்து இப்போ ஒரு மேஷத்தில் உச்சமாக இருக்குது, செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்குன்றதுனால நான் செவ்வாயை தான் வலிமை எடுத்திருக்கேன் மேஷம் அண்ட் விருச்சிகம் அமைப்பில். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்வையில் பார்க்கும்போது மேஷத்துக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்குறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்குறது, குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்க்குறது. இதால் ஒரு சிறப்பு என்னென்னா, அவங்களுடைய பதவியில் ஒரு ஷேக் வரா மாதிரி இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அவங்க வந்து பேலன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், தண்ணியில் தெர்மாக்கோல் போட்டால் மாதிரி தான், எப்போ வேணால் டப்புன்னு அந்த தெர்மாக்கோல் உடஞ்சிரும். அது யாருக்கு, அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த சனீஸ்வர பகவான் செவ்வாய்னா ரொம்ப மோசமாக இருக்கும் உங்களுக்கு. மற்றவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் வந்து இதில் வந்து வாட்டர் ரைடு போகிறவங்களுக்கு ஒரு கிடைக்கிறதில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் தப்பிப்பாங்க. சில பேருக்கு வந்து இப்போ ஒரிஜினலாகவே சுய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சனீஸ்வர பகவான்னா நல்ல நிலைக்குரியவங்களாக இருக்கும்போது அவங்க ஒரு போட்டை வச்சுட்டு வெளில வரான், அல்லது ஷிப்லேயே ட்ராவல் ஆகி அவங்க திருப்பி அதே அரசாங்கத்தில் ஒரு நல்ல பொசிஷன் வந்துடுவாங்க. ஆனாலும் அந்த ஷேக் இருக்குல்ல, அந்த டில்ட்டிங்க அது வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் டில் ஜூன் 7 வரைக்கும். அதனால் அரசியல், அரசாங்கம், அரசு பதவியில் இருக்கவங்க எல்லாருமே ஜூன் 7 வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக, மைண்ட் ஸ்டேபிளாக, மனம் திடமாக வந்து உற்று நோக்கி தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும், தன் அரசியல் பயணத்திலையும், அரசாங்க பயணத்தையும், அரசு உத்தியோக அந்த செயல்பாட்டிலும் கொஞ்சம் உற்று விவேகத்தோட, ரொம்ப விவேகத்தோட, ஏன்னா புதன் அங்கே நீச்சமாக இருக்கார்ல, அதனால் கொஞ்சம் விவேகத்தோட கொஞ்சம் ஜாகிரதையும் முடிவெடுக்கணும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இந்த 6, 8, 12ன்றது மைனஸ் ஹவுஸ், எதிர்மறையான இல்லமாக இருந்தாலும் அங்கே குரு பார்க்குறதுனால தான், அதாவது அப்படி கொஞ்சம் தூரல் மட்டும் பட்டா மாதிரி பட்டு அப்படியே
முன்னுக்கு வரத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஒரு அமைப்பில் வந்து நம்ம கப்புன்னு பிடிச்சிட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல விதமான அந்த முருகனுடைய வழிபாட்டின் மூலமாக சித்தி புத்தி தெளிவோடு நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் சித்திரை மாதம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா, தமிழை பேசுபவர்கள், தமிழ்நாட்டுக்கு அடிப்படையில் முருக வழிபாட்டுக்குரியவர்கள், அந்த தமிழ் மரபில் வந்தவங்களுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டு அமைப்பில் தான் இந்த சித்திரை வருடம் பிறக்கிறது. அந்த வகையில் நம்ம பேசும்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இந்த முருகன் வழிபாடு ரொம்ப உகந்தது, சிறந்தது, மிகவும் வந்து வல்லமையானது, வலிமையானது. இது ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். யாரெல்லாம் அரசியல் பதவியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க பதவியில் இருக்கீங்களோ, யாரையெல்லாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களோ, அதில் வந்து டெம்பரரி அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி அரசுக்கிட்டேருந்து உங்களுக்கு கை நீட்டி யார் யார் சம்பளம் வாங்கிக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில் அத்தனை பேருமே ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறதோ, உங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறதோ, உங்களோட தாட்ஸ் வெளிப்படுறதோ இல்லாமல் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தலைமை பண்புக்கு தான் முழு சுதந்திரம், அதிகாரம். உங்களுடைய ஆளுமை அங்கே எடுபடாது.